1 தொடக்கம் தரம் 5 வரையான மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நடைபெற இருக்கின்ற பயிற்சி நெறி பற்றிய அறிமுகத்தை வழங்கிய சகோதரர் ஆசிரியர் பயிற்றுவிப்பாளர் முகமது ஜுல்பிகார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு பெற்றோராகிய உங்களோடு இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என கருதுகிறோம். பொதுவாக எல்லோருக்கும் உள்ள ஆசைதான் என்னுடைய பிள்ளை ஆற்றல் மிக்க பிள்ளையாக, வெற்றிகளை காண்கின்ற பிள்ளையாக வர வேண்டும் என்ற ஆசை. பொதுவாக எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் என்னுடைய பிள்ளை சுயமாக கற்கின்ற பழக்கத்தை உடையவராக இல்லை, பிள்ளைக்கு பின்னாலே இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதே போல எல்லா பெற்றாருக்கும் உள்ள ஒரு ஆசைதான் ஏண்ட புள்ள நல்ல பண்புள்ள ஒருவராக, பண்பாட்டின் சிகரமாக, எல்லோருக்கும் முன்மாதிரியாக வர வேண்டும் என்ற ஆசை. அதே போல எல்லா பெற்றாருக்கும் உள்ள ஒரு ஆசைதான் தண்ட புள்ள மார்க்கப்பற்று உள்ளவராக, பேணுதல் உள்ளவராக, மார்க்கத்தோடு இணைந்து வாழ்கின்ற ஒருவராக மாற வேண்டும் என்ற ஆசை. அதே மாதிரி எல்லா பெற்றாருக்கும் உள்ள ஒரு ஆசைதான் ஏண்ட புள்ள எனக்கு, ஏண்ட வீட்டுக்கு, ஏண்ட குடும்பத்துக்கு, ஏண்ட நாட்டுக்கு பயனுள்ள ஒருவராக மாற வேண்டும் என்ற ஆசை. அதே போல தரம் 1 தொடக்கம் 5 வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டில் தரம் 5ஐ அடைகின்ற பொழுது என்னுடைய பிள்ளை ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த ஆசை, தேசிய மட்டத்திலான பரீட்சைகளில் சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும் என்ற அந்த அவா, பொதுவாக இவை அனைத்தும் எல்லா பெற்றார்களுக்கும் இருக்கும். எனவே இத்தகைய அடைவுகளை அடைகின்ற விதமாக எவ்வாறு எங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கலாம் என்பனப்பட்ட அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகின்ற ஒரு பயிற்சி நெறிதான் இந்த பயிற்சி நிறை. பொதுவாக இந்த பயிற்சி நெறி பொறுத்த வகையில் சாதாரணமாக நீங்கள் வெளியில் இந்த பயிற்சி நெறியை கற்பதானால் சுமார் 3000 ரூபாய்கள் செலவிட வேண்டி வரும். என்றாலும் இந்த நாட்டிலே இருக்கின்ற, எமது சமூகத்திலே இருக்கின்ற பிள்ளைகளும் பெற்றோர்களும் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளையும் சவால்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த பயிற்சி நெறியை முழுக்க இலவசமாக வழங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த பயிற்சி எப்படி நடக்கும் என்று சொன்னால், இதில் பிரதானமான தலைப்புகள் ஜூமினூடாக நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 4 மணி முதல் 5 மணி வரை அந்த 1 மணி நேரம் ஜூமினூடாக 8 வாரங்களுக்கு 8 தலைப்புகள் நடைபெறும். அந்த ஜூம் மெயின் பாடத்தை தொடர்ந்து வருகின்ற அந்த வாரத்துக்குள் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள், வழிகாட்டல்கள் வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக உங்களுக்கு வழங்கப்படும். அதே போன்று தேவைப்படுகின்ற பொழுது உங்களோடு நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களோடு நாங்கள் கதைப்போம். இந்த கோர்ஸுக்கான வழிமுறை நான் ஏற்கனவே சொன்னது போல விரிவுரையாக நடைபெறும், அதே போன்று பிரசன்டேஷனாக நடைபெறும், வீடியோக்கள் உங்களோடு பகிரப்படும். அதே போன்று உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் வாட்ஸ்அப் குழுமத்திலே கேட்கின்ற பொழுது அவற்றுக்கான பதில்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். இந்த பிரதானமான தலைப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும். சுமார் 2 மாதங்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பயிற்சி நெறி 8 தலைப்புகளை கொண்டதாக அமைந்திருக்கும். இந்த பாடத்திட்டத்தின் தலைப்புகள், முதலாவது தலைப்பு அடிப்படை உள தேவைகள். உங்களுக்கு தெரியும், இன்று நிறைய படிச்சாக்கள் கூட வாழ்க்கையில பிரச்சனைகள் வர நேரம் அப்படியே தவண்டு விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் சூசைட் என்ற அளவுக்கு கூட போய்விடுகிறார்கள். இதுக்குரிய அடிப்படை காரணம் உள்ளங்கள்
பயிற்றுவிக்கப்படவில்லை என்பதுதான். எனவே அடிப்படை உள தேவைகள் பற்றிய ஒரு தெளிவு, ஒரு 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 ட்ரைனிங் உங்களுக்கு வழங்கப்படும். இது ஒரு ட்ரைனிங்காக, கோச்சிங்காக நடைபெறும். அதே போல படைப்பாளனின் அரவணைப்பு, இறை தொடர்போடு இருக்கின்ற ஒரு மனிதன் எப்பொழுதும் வழிதவறி போவதில்லை. எனவே இந்த தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரை படிக்கின்ற மாணவர்கள் மத்தியில் எவ்வாறு இறை தொடர்பு ஏற்படுத்த முடியும், எப்படி அவர்களை இறைவனை சார்ந்தவர்களாக மாற்ற முடியும் என்ற இந்த தலைப்பு. அதே போன்று பிள்ளைகளிடம் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான அம்சம்தான் ஆற்றல்கள். மறைந்திருக்கின்ற ஆற்றல்களை இனங்கண்டு வெளிக்கொணர்ந்து அவர்களது ஆற்றலுக்கு ஏற்ப அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே பெற்றோராகிய நீங்கள் எவ்வாறு உங்கள் பிள்ளைகளின் ஆற்றல்களை இனம் கண்டு கொள்ள முடியும் என்ற ஒரு தலைப்பு இடம்பெற இருக்கிறது. அந்த தலைப்பு தொடர்ந்து வருகின்ற அந்த கிழமையில் உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக கேட்டு அவற்றுக்கான பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கிரியேட்டிவ் திங்கிங், எப்படி வித்தியாசமாக யோசிப்பது என்ற அந்த பயிற்சி. அதே போன்று பண்பாடுகள் வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்கள், எப்படி பிள்ளைகளை பண்பாடு மிக்கவர்களாக ஆக்குறது என்ற பெற்றோருக்கான அந்த வழிகாட்டல். ஒரு மாணவனுடைய வாழ்க்கையிலே மொழி விருத்தி என்பது மிக அடிப்படையாக அமைகிறது. மொழி விருத்தி அடைகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் மிக பெரும் சாதனையாளர்களாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று கணித அறிவு என்பது வாழ்க்கையில் மிக அடிப்படையான அம்சமாக அமைந்திருக்கிறது. தரம் 5 படிக்கின்ற மாணவர்களை பொறுத்தமட்டில் புலமை பரீட்சைக்கு தோற்றுவதற்கு மொழி விருத்தியும் கணித அறிவும் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு இத்தகைய இந்த 2 அம்சங்களும் ஒரு மாணவனுக்கு அடிப்படை தேவைகளாக மாறிவிடுகின்றன. இந்த வகையில் எவ்வாறு மொழி விருத்தியை மாணவர்களிலே ஏற்படுத்த முடியும், எவ்வாறு கணித திறனை மாணவர்களிலே ஏற்படுத்த முடியும் என்ற வழிகாட்டல் இங்கே வழங்கப்பட இருக்கிறது. அதே போல குழந்தைகள் ஏன், இறைவன் ஏன் குழந்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான், எங்கள் மீதுள்ள பொறுப்புகள் யாவை என்பன போன்ற முக்கியமான அம்சங்கள் 8 தலைப்புகளாக இந்த பாடத்திட்டத்திலே இடம்பெற இருக்கிறது. இந்த பாடத்திட்டம் வெறுமனே ஒரு லெக்சராக, ஒரு கிளாஸாக மட்டுமல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 2 மாதங்களும் முழுக்க நீங்க வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்க முடியும், உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும், உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவைப்படுகின்ற பொழுது பயிற்சியறைக்கு பின்னால் கூட நாங்கள் உங்களுடைய பிள்ளையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொடர்ந்தும் எங்களாலான வழிகாட்டல்களை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தேவை இந்த நாட்டுக்கு எதிர்காலத்தில் தரம் வாய்ந்த திறமை மிக்க பிரஜைகள் தேவைப்படுகிறார்கள். இந்த நாட்டிலே இன்று எல்லா சமூகங்களும் எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கின்றவர்களாக இன்றைய மாணவர்கள் மாற வேண்டும் என்பது எங்களுடைய எங்களுடைய தேவை. உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்ஸ்அப் குழுமத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்போம். அதே போன்று நாங்கள் இன்னும் ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை கிரியேட் பண்ண இருக்கிறோம். நீங்கள் அந்த குழுமத்தில் தான் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு தலைப்புக்கு பின்னால் உங்களுக்கு வருகின்ற வினாக்கள், சந்தேகங்கள், உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை இந்த 2வது குரூப்பின் ஊடாக, வாட்ஸ்அப் குரூப்பின் ஊடாக நீங்கள் கேட்க முடியும். இந்த 2வது வாட்ஸ்அப் நம்பர் பற்றிய தெளிவு உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று பெற்றோராகிய உங்களுக்கு சில வெகுமதிகளையும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். பயிற்சி நெறியில் இறுதி வரை முழுமையாக பங்கு கொள்கின்ற எல்லா பெற்றார்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றன. நீங்கள் வார கிளாஸ் நாங்க அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவோம். எத்தனை பேர் எந்த கிளாஸ்ல என்ன தலைப்புக்கு வந்தீங்க என்ற அந்த ரெக்கார்ட்ஸ் நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி மெயின்டைன் பண்ணி
8 தலைப்புகளுக்கும் 8 வகுப்புகளுக்கும் உண்மையாக வந்த பங்கு பெறுகின்ற பெற்றோர்களுக்கு நாங்கள் சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரதான தலைப்பையும் தொடர்ந்து வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக உங்களுக்கு டாஸ்க் வழங்கப்படும். அதே போன்று சில அசைன்மெண்ட்டுகள், பயிற்சிகள், ஹோம்ஒர்க் வழங்கப்படும். இந்த பயிற்சிகளையும் ஹோம்ஒர்க்குகளையும் அசைன்மெண்ட்களையும் திறம்பட செய்கின்ற முதல் 3 மாணவிகளுக்கு நாங்கள் பரிசில்களையும் வழங்க தயாராக இருக்கிறோம். அதே போன்று பெற்றோர் வழிகாட்டல் இந்த நிகழ்ச்சியில் ஒழுங்குகளும் நடைமுறைகளும் இருக்கின்ற நீங்கள் அவற்றை மிகச்சரியாக பின்பற்ற வேண்டும். பொதுவாக எந்த ஒரு திட்டமானாலும் அது வெற்றி பெற, எந்த ஒரு வேலையானாலும் அது வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால் மிக திறந்த திட்டமிடல் தேவைப்படுகிறது. நீங்கள் if you fail to plan, you plan to fail என்று சொல்வார்கள். நீங்கள் திட்டமிட தவறினால் நீங்கள் தோல்வி அடைவதற்கு திட்டமிடுகிறீர்கள் என்று சொல்வார்கள். எனவே திட்டமிடல் மிக அவசியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. அதே போன்று முயற்சி, கண்டினியூவஸ் எஃபர்ட் தேவைப்படுகிறது. தொடர்ந்தேர்ச்சியான முயற்சி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனால், ஒரு மாணவனால் ஒரு இலக்கை நோக்கி நகர முடியுமா இருக்கிறது. அதே போன்று திட்டமிடல் தேவைப்படுகிறது, முயற்சி தேவைப்படுகிறது, அதனோடு செயல்பட வேண்டும். செயல்பாடு என்பதும் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. அதே போன்று நாங்கள் செய்கின்ற வேலைகளை மதிப்பீடு செய்தல், இவலுவேஷன் செய்தல், இதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. பரிசீலனை செய்தல். அதே போன்று ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அவற்றுக்கு ஒழுங்குகளும் நடைமுறைகளும் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த வகையில் இந்த பயிற்சிக்கான ஒழுங்குகளையும் நடைமுறைகளையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். பாடம் துவங்குவதற்கு முன் நீங்கள் வாட்ஸ்அப் குழுமத்தில் நாங்கள் தார எல்லா வகையான அறிவுறுத்தல்களையும் முழுமையாக பார்க்க வேண்டும், முழுமையாக கேட்க வேண்டும். நீங்க இப்ப இருக்கிற வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக தார அறிவுறுத்தல்கள் மிக அவசியமானவை. எனவே நீங்க அவற்றை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாங்க சொல்றபடி நீங்க செயல்பட வேண்டும். அதே போல நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 4 மணிக்கு பாடத்தை ஆரம்பிப்போம். 3:50 மணியாகின்ற பொழுது இன்று நீங்கள் வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக ஜூமுக்கு வந்தது போல நீங்கள் தொடர்ந்தும் ஜூமுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பே வந்து சேர வேண்டும். அதே போன்று நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக ஜூம் லிங்க் உங்களோடு பகிரப்படும். அந்த ஜூம் லிங்கை கிளிக் செய்வதன் ஊடாக நீங்கள் எங்களோடு ஜூம் வகுப்பில் இணைந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு வகுப்புக்குமான 8 தலைப்புகளுக்குமான உங்களது வரவை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பயிற்சி நெறிக்கு வருவதற்கு முன்னால் வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்மை உங்களோடு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் முழுமைப்படுத்தி அதனை சப்மிட் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த பயிற்சியிலே கலந்து கொண்டதாக கருதப்படுவீர்கள். அதே பொழுது பாடம் நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் உங்கள் மைக்கையும் வீடியோவையும் ஆஃப் பண்ணிக்கொள்ள வேண்டும். இன்று கூட பலர் வீடியோவோடு வந்திருந்தார்கள். எனவே நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணாமல் வருவது ஏறியவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த முடியும். அதே போன்று வளவாளர் பாடத்தை நடத்தி முடித்ததன் பின்னால் இருவருக்கு தேவைப்படுகின்ற பொழுது நேரடியாக கேள்விகளை கேட்க முடியும். ஆனால் எல்லோருக்கும் கேள்விகள் கேட்பதற்கான அவகாசம் வழங்க முடியாது, ஏனென்றால் நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளையும் கேட்டுக்கொள்ள முடியும். அதே போல் பாடம் முடிவடைந்த பின் வளவாளரால் தரப்படுகின்ற வினாக்கள், ஹோம்ஒர்க்ஸ், அசைன்மெண்ட்ஸ் இவற்றை நீங்க மிகச்சரியாக செய்ய வேண்டும். அவற்றை நீங்க செய்கின்ற பொழுது நாங்கள் தார வழிகாட்டல்களை சரியாக பின்பற்றி அவற்றை முழுமைப்படுத்த வேண்டும். அதே போல நாங்கள் டைம் தருவோம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு டைமுக்கு முன்னால உங்களோட அசைன்மெண்ட்ஸை நீங்க சப்மிட் பண்ணியாக வேண்டும். அதே போன்று
நாங்க ஏற்கனவே சொன்னோம் உங்களை இன்னொரு வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைக்கிறதாக. எனவே அந்த குழுமத்துக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்வதன் ஊடாக உங்களுடைய பதில்களை எங்களால் மதிப்பீடு செய்ய முடியுமாக இருக்கும். அதே போல் உங்கள் பாடத்துடன் தொடர்பான கேள்விகள், அதே போல் சந்தேகங்கள், உங்களது மேலான கருத்துக்கள், இவை அனைத்தையும் நீங்கள் எங்களோடு கேட்க அல்லது பகிர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் இவற்றை நாங்கள் இப்பொழுது கிரியேட் பண்ண இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுமத்துக்கு அனுப்ப வேண்டும். அதே போல் மிக முக்கியமான அம்சம், நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுமத்தில் உங்களால் எதையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. இருப்பினும் நாங்கள் இப்பொழுது கிரியேட் பண்ண இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுமம் உங்களது சந்தேகங்களையும் கேள்விகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாட்ஸ்அப் குழுமம். அந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இந்த பயிற்சி நெறியோடு சம்பந்தமில்லாத எந்த ஒன்றையும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் இங்கே உங்களோடு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.